நான் வந்து லெமன் ரசம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ரசம் சொல்லித்தரேன். எபிசோடு 560ல் நான் ரசப்பொடி போட்டிருக்கேன். அந்த ரசப்பொடி வச்சு தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். கேசி பம்மல் கிச்சன் அதில் போட்டு பாருங்க. இப்போ வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அலம்பிட்டு இதை ஊற வைக்கணும். லெமன், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், இதுதான் தேவையானது. இது எல்லாமே நம்ம வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். லெமனை பாதியாக வெட்டிக்கலாம். இஞ்சி வந்து அப்படியே போட்டுறதுங்க. தோல் எடுத்துட்டு நசுக்கியோ கட் பண்ணியோ போடலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணின்னு வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ எலுமிச்சம்பழ ரசத்துக்கு நறுக்கியிருக்கேன் பாருங்கள். 2 லெமன் வெட்டியிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், பொடியை நறுக்கின தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதில் வந்து பெருங்காயம், இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இதுதான் ரசப்பொடி நான் பண்ணினது. இதுலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டு இதையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியெலாம் விட்டு தாளிப்பு கொடுக்கலாம். வறுத்த மிளகு ஜீரகம் பொடி போடலாம். அது என்கிட்ட இல்லை இப்போது. அதனால நான் வந்து க்ரஷடு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 3-4 5 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துடுத்து பாருங்க. இப்போ ரசமும் வந்து ஒரு 3-5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த பருப்பு தண்ணி அதில் விடலாம். விட்டுட்டு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம தண்ணி விட்டு விளாவிக்கலாம். இப்போ வந்து பொங்கி வருது பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன். இப்போ நம்மளோட லெமன் ரசம் ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். பண்ணி பாருங்க. இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.